வகர்கார் அப்படிங்கிற ஒரு பாபாவோட பக்தர் வசிச்சிட்டு இருக்காரு. இவங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் ஷீரடிக்கு புனித யாத்திரை கிளம்புறதா இவர் கேள்விப்படுறாரு. அதனால் அவர்கிட்ட போயிட்டு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொடுத்து, நீங்கள் இதை போய் பாபா கிட்ட என்னுடைய காணிக்கையாக கொடுத்துடுங்க. நீங்கள் பாபா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் உணவே சாப்பிடுவேன். அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சீப்பு பழத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த நபர் ஷீரடிக்கு வராரு. ஷீரடிக்கு வந்த நபர் நேரடியாக பாபாவை போய் பார்க்காம வழியில் நடக்கிற வேடிக்கைகள்லாம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. இப்படியே பாபாவை பார்க்காம காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காரு. அப்போ துவாரகமாயில் இருக்கிற பாபா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆளை அனுப்பி நம்ம ஊருக்கு ஒரு புதிய நபர் வந்திருக்காரு, அவரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் இந்த நபரை கூட்டிக்கிட்டு பாபா கிட்ட போகிறாரு. பாபா அவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீ கொண்டு வந்த பழத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நபரும் ஆச்சரியத்தோட தான் கொண்டு வந்த பழங்கள் எல்லாம் பாபா கிட்ட கொடுக்குறாரு. நம்ம பழம் எப்படி எடுத்துகிட்டு வந்தோங்கிறது இவருக்கு எப்படி தெரியுன்றது அவருக்கு ஒரு புறம் ஆச்சரியமாக இருந்தாலும் வாழைப்பழத்தை அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. உடனே பாபா என்ன பண்ணுறாருன்னா, சற்று கூட காலதாமதம் செய்யாமல் அந்த சீப்புலேருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு வந்திருக்கிற புதிய நபர்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் உடனடியாக தந்தி கொடு